ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அனைவராலும் என்னை வணங்கிவிட முடிகின்றதா? அனைவராலும் என்னை குருவாக தேர்ந்தெடுத்து விட முடிகின்றதா? ஒரு சிலரால் மட்டும்தானே முடிகின்றது. யாருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றதோ, யாருடைய மனதின் விருப்பங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிறைவேறப் போகின்றதோ, யாருடைய கர்மாக்கள் எல்லாம் விரைவாக அழியப் போகின்றதோ, அவர்களால் மட்டும்தான் என்னை வணங்கக்கூடிய, என் மீதான பக்தி அதிக அளவில் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த விதத்தில் உனக்கு கிடைத்திருக்கும் அற்புத வாய்ப்பை அழகாக பயன்படுத்தி என்னை குருவாக தேர்ந்தெடுத்து வணங்கும் பாக்கியத்தை இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில் நான் உனக்கு வழங்கி இருக்கின்றேன். நீ என்னை குருவாக தேர்ந்தெடுக்கும் முன்னரே நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து விட்டேன். பல கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதில் பல புரிதல்களை உனக்கு இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து அந்த புரிதல்களோடு வெற்றியையும் பெற்று நிலையான மகிழ்ச்சியை நீ காண விரும்புவதுதான் அது முயலக்கூடிய விஷயம். அதை சிறிதும் தவறாக எண்ணாமல், வாழ்க்கை இப்படி நம்மை படுத்தி கொண்டிருக்கின்றதே என்று எண்ணாமல், இந்த வாழ்க்கை நாம் முன்னேறுவதற்கு வழியை தான் காண்பித்து கொண்டிருக்கின்றது என்று நம்பி கடந்து வரும் பட்சத்தில் உனக்கு நலன் நிறைந்ததாக இருக்கும். உன் மனதில் எழக்கூடிய ஐயங்கள் எல்லாம் உன் மனதை பாதிக்காத வரையில் பிரச்சனை இல்லை. அந்த ஐயங்களேயே முற்றி போய் எதற்கு இந்த வாழ்க்கை என்கின்ற விரக்தி நிலை ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் அது பாதிப்பை தந்துவிடுகின்றது. உனக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நீ என்னை வணங்கக்கூடிய விஷயங்களால் உனக்கு நடக்கின்றது. அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்புடையதாக தான் இருந்து கொண்டும் இருக்கின்றது. என் மீதான நம்பிக்கை, பொறுமை என்கின்ற இரு நாணயங்களை யாரெல்லாம் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து வாழ்க்கையை என் கரங்களில் ஒப்படைத்து காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் இன்பத்தை நோக்கிதான் பயணம் செய்யுமே தவிர துன்பத்தை நோக்கி ஒவ்வொரு பொழுதும் செல்ல போவது இல்லை. என் அன்பு குழந்தையே, நீ ஒரு விஷயத்தில் எதிர்பார்ப்பை வைத்திருந்து அந்த விஷயம் நடக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது இந்த இறைவனை வணங்கியும் என்ன பலன் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி உன் மனதில் எழுந்து விடுகின்றது. நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நேரடியாக நன்மைகளை பல நேரங்களில் இறைவன் கொடுப்பது இல்லை. மறைமுகமாக உன் வாழ்விற்கு தேவையான ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டேதான் இருக்கின்றான். கண்ணுக்கு முன்னால் நடந்தால்தான் அனைத்தும் உனக்கு தெரியும். உன் வாழ்வில் உனக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து தெரிந்து அதில் மாற்றங்களையும் மறைமுகமாகவே ஏற்படுத்தி கொண்டிருப்பதுதான் இறைவனுடைய வேலையாக இருக்கின்றது. தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் பலம் நிறைந்ததாக இருக்கும். என் அன்பு குழந்தையை, விதையை புதைத்து வைத்துவிட்டு வளர்ந்து விட்டதா என்று தினம்தோறும் வெளிப்படையாக எடுத்து பார்த்து கொண்டே இருந்தால் அது வளர்ச்சியை காணுமா? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக அந்த இடத்தில் திகழ்கின்றது. விதைத்து விட்டோம், வளரும் என்கின்ற நம்பிக்கையில் நீரை ஊற்றிக்கொண்டே இருந்தால் அது வளரும் அல்லவா? அப்படித்தான் வாழ்க்கையும் இறைவனின் மீதான பக்தியும் அது கொடுக்கக்கூடிய பலனும். நம்பிக்கையை வைத்து விட்டாய் என்றால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் பக்தியை தொடர்ந்து செலுத்தி கொண்டே இருப்பாயானால் அது மாபெரும் நன்மையை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பலனையும் நீ கை நிறைய பெற்று மகிழக்கூடிய பலனாக மாறும். அதை விடுத்து சந்தேகத்தோடு பக்தியையும் சரியாக செலுத்தாமல் ஒரு ஐயப்பாடோடையே உனக்கான மாற்றங்கள் கிடைக்குமா என்று தோண்டி தோண்டி பார்த்து கொண்டே இருந்தால் அது மனதில் வலியையும் வேதனையும் ஏற்படுத்தி ரணத்தையும் கொடுத்து விடுகின்றது. அதற்கு பலனும் இல்லாமலும் போய்விடுகின்றது. ஒரு இடத்தில் நம்பிக்கை வைத்தால் அந்த இடத்தில் ஏமாற்றத்தை பெறுவது என்பது மனித பிறவியில்தான் நடக்கும். இறைவனிடத்தில் அது சாத்தியமில்லை. இறைவனின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் குருவின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அளவற்றதாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய நன்மைகளும் அளவற்றதாக தான் இருக்கும். என் மீது நீ வைத்திருக்கின்ற அந்த பக்தியின் அளவை நான் ஆசீர்வாதங்களாக பல மடங்கு உன் வாழ்வை நோக்கி நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். இப்பொழுது நீ இந்த சமயம் நீ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உனக்கு மிகவும் பாதுகாப்பானது.
நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலோ, நான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழையவில்லை என்றாலோ, இப்பொழுது நீ இருந்திருக்கக்கூடிய நிலை என்பது மோசமானதாக இருந்திருக்கக்கூடும். அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி உன்னை ஓரளவிற்காவது இப்பொழுது நல்ல நிலையில் வைத்திருக்கின்றேன் என்றால் அதற்கு இறைவனுடைய துணை காரணம் என்பது நினைத்துக்கொள். இறைவன் ஒருவன்தான் எப்பொழுதும் பக்தர்களை கைவிடுவது இல்லை. ஒரு மனிதன் பிற மனிதன் மீது வைக்கின்ற நம்பிக்கை பல நேரங்களில் உடைக்கப்படுகின்றது, சிதைக்கப்படுகின்றது, வலிமை இழக்கக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் நடக்கின்றது. ஆனால் இறைவனின் மீது நீ வைக்கின்ற அந்த நம்பிக்கையோ உன் மனதிலேயே ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வலிமைகளும் பல மடங்கு பெருக்கெடுத்து உன் வாழ்விற்கு அது இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக எப்பொழுதும் திகழும். மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள் உனக்கு வெளிப்படையாக உடனுக்குடனேயே தெரிந்து விடுகின்றதா? அதனுடைய சதிகளும் கூட பல சமயங்கள் மறைமுகமாக தானே நடக்கின்றது. ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமலேயே பல இடங்களில் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டேதான் அனுதினமும் இருக்கின்றோம். ஏமாற்றமானாலும் சரி, நன்மைகள் ஆனாலும் சரி, எதுவுமே வெளிப்படையாக பல இடங்களிலும் தெரிவது இல்லை. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்றால் என்ன என்ற புரிதல் முழுமையாக தெரிய வருவதற்குள் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதமுள்ள வாழ்க்கையை இறைவனின் துணையோடு கடக்க விரும்பி வந்திருக்கின்றாய். இந்த நிலையில் பக்தியை மட்டுமே செலுத்த வேண்டியதுதான் உன்னுடைய வேலை. உன்னுடைய வாழ்க்கையை இறைவன் கரத்தில் ஒப்படைத்து விட்டு நீ செய்ய வேண்டிய விஷயங்களை சிறிதும் தன்மை குறையாமல், முயற்சி குறையாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்வின் மீதான நம்பிக்கையும் ஈடுபாடும் உனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உன் மனதின் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறும். உன்னுடைய வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக செயல்பட தொடங்கிவிட்டது. இனிமேல் சர்வ நிச்சயமாக நீ நலமாகத்தான் வாழ்வாய். உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் உடனுக்குடன் செய்து கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு வைப்பேன். அற்புதங்களின் நாயகன் நான் என்று தெரிந்த இந்த ஷீரடி சாய்பாபாவை உன் குருவாக தேர்ந்தெடுத்து வழிபட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரற்புதங்களும் அதிசயங்களும் வரிசையாக நடக்கும். ஒவ்வொன்றிற்கும் எனக்கு நீ அனுதினமும் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பாய். உன்னுடைய மனதிற்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் எப்பொழுதும் நிரம்பி வழியும். நல்ல நேரம் நல்ல காலம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, இனி வரும் காலம் உனக்கான பொற்காலம். நீ சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல காலம். நல்லது நடக்கும்.